ஹே நண்பா, வெல்கம் டு பூமர் சேனல். நம்ம பூமர் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. நம்ம சேனலே புதுசு தான். நாங்கள் 1 மந்தில் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவைப்படுது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நண்பா. எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். சந்திரமுகி 2 ட்ரைலர் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ட்ரைலரில் என்ன பாசிட்டிவ் இருக்குது, என்ன நெகட்டிவ் இருக்குது, இந்த படம் எப்படி இருக்க போகுது, இந்த ட்ரைலரில் நமக்கு என்னென்ன ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் 1 by 1 பார்க்கலாம். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லைக்கா ப்ரொடக்ஷன் தாங்க. சந்திரமுகி படத்தை டைரக்ஷன் பண்ண அதே டைரக்டர் பி வாசு தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. 2005 வெளியான சந்திரமுகியோட கண்டினியூட்டி தான் இந்த சந்திரமுகி 2வும். 2010 வெளியான ஆப்தரக்ஷகா படத்தோட ரீமேக் தான் இந்த படம். இந்த படத்தோட கதாநாயகி யாருன்னு பார்த்தீங்கன்னா கங்கனா ரனவத் தாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி தாம்தூம் அப்படிங்கிற படத்தில் ஜெயம் ரவிக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கதாநாயகனாகவும் வேட்டை ராஜாவும் நடிச்சிருக்கிறது நம்ம ராகவா லாரன்ஸ் தாங்க. இந்த படத்தில் குணச்சித்திர வேடத்தில் லக்ஷ்மி மேனன், சிருஷ்டி, மகிமா நம்பியார், ராதிகா சரத்குமார், ஸ்ரீமன், காமெடி நடிகனா வடிவேலு நடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு ட்ரெய்லரில் என்னென்னலாம் காமிச்சிருக்காங்கன்றதை பற்றி பார்க்கலாம். இந்த ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்கில் ஒரு கேட்டுக்கிட்ட இருந்து வேட்டைப்புற அரண்மனையை காட்டுறாங்க. அந்த அரண்மனையை இது வரைக்கும் காட்டாத, கண்ணுக்கே தெரியாத நம்ம கான்ட்ராக்டர் கோபாலு பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து பெயிண்டிங்லாம் அடித்து பலபலன்னு வச்சிருக்காரு. இந்த அரண்மனையை காட்டும் போது பேக்ரவுண்டில் ராஜாதிராஜ ராஜ கம்பீர அப்படிங்கிற அந்த ஃபேமஸான வசனம் பேக்ரவுண்டில் ப்ளே ஆகுது. இந்த பிக்சரில் ஒரு பாம்பை காட்டியிருப்பாங்க. அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா நீர்க்கடியில் நீந்தி போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது வேறு எந்த பாம்பு இல்லைங்க, சந்திரமுகி 1ல் காட்டின அதே அந்த 30 அடி பாம்பு தான் இந்த பாம்பு. வேட்டையராஜா சந்திரமுகியோட ஃப்ளாஷ்பேக்கில் அந்த பாம்பை குட்டியாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த பாம்பை வச்சு தான் இந்த கதையை நகரப்போகுது. அடுத்த சீனில் ஒரு கதவை காமிச்சிருப்பாங்க. அந்த கதவு என்னன்னு பார்த்தோம்னா சந்திரமுகி படத்தில் சந்திரமுகி அடைச்சி வைக்கப்பட்டிருந்த கதவு தான் இது. அடுத்த சீனில் பார்த்தோம்னா ஒரு ஆந்தையை காமிச்சிருப்பாங்க. ஆந்தையோட குணம் என்னென்னா நைட்டில் தான் அதோட இரையை தேடி போகும். அதே மாதிரி தான் இந்த படத்தில் சந்திரமுகியும் நைட்டில் தான் தன்னோட பழி வாங்குற எண்ணத்தை மீண்டும் காட்டுறாங்க. இந்த படத்தில் நம்ம வேட்டையராஜாவுக்கு விலங்குகள் வளர்த்துறதுனா ரொம்ப பிடிக்கும். இதனால் இவர் நாயையும் பாம்பையும் ரொம்ப விரும்பி வளர்த்துறாரு. இவருக்கு இந்த பாம்புனா ரொம்ப பிடிக்கும். அதை நாங்கள் எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, அவர் வேட்டையராஜனாக இருக்கும்போது அவர் கையில் பயன்படுத்துகிற அந்த ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா பாம்போட சின்னம் தான் இருக்கும். அதே மாதிரியே ஒரு பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேட்டையராஜாவோட கழுத்தில் பாம்போட சின்னம் பச்சை குத்தப்பட்டிருக்கும். வேட்டையராஜா தான் ஆசைப்பட்டு தூக்கிட்டு அந்த சந்திரமுகியை ஒரு அறையில் அடைச்சி வச்சிருப்பாரு. அந்த அறையோட கதவுல கூட பார்த்தீங்கன்னா பாம்போட சின்னம் தான் இருக்கும். நம்ம வேட்டையராஜாவுக்கு நாயும் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அவர் வர சீன் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நாயும் முதல்ல வரும். இதை நீங்கள் சந்திரமுகி படத்துலேயே பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் லட்சுமி மேனன் ஒரு ஹேண்டிகேப்டாக இருக்காங்க. இதை நாங்கள் எப்படி சொல்கிறோம்னா, வீல் சேரில் லட்சுமி மேனன் ஒருத்தர் உட்கார வச்சு தள்ளிட்டு வரதை நீங்கள் அந்த ட்ரெய்லரில் தெளிவாக பார்க்கலாம். சந்திரமுகி படத்தில் எப்படி ஜோதிகா மேம் தன்னோட ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியாமல் சந்திரமுகி அறைக்குள்ளே போய் அந்த ஆவியை தூண்டுறாங்களோ, அதே மாதிரியே இந்த சந்திரமுகி 2லையும் சிருஷ்டி அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அந்த பக்கம் போகிறாங்க. 17 வருஷமாக மூடி இருந்த கதவு இவங்களால தான் திறக்கப்படுது. இந்த வேட்டையாப்புற அரண்மனையோட ஓனராக வடிவேல தான் காட்டுறாங்க. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டான் அப்படின்னு ஒரு டைலாக் வருது. இது எதை குறிக்குதுன்னா, வேட்டையராஜா ராகவா லாரன்ஸோட உடம்புக்குள்ள புகுந்ததை தான் குறிக்குது. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா 200 வருஷத்து பக்கம் அப்படின்னு ஒரு டைலாக் வருது. இது எதை குறிக்குது அப்படின்னா, வேட்டையராஜாவோட வம்சத்துக்கும் சந்திரமுகியோட வம்சத்துக்கும் இடையில ஒரு பகை இருந்திருக்கு. அதை தான் இது குறிக்குது. இந்த ட்ரெய்லரோட கடைசியில் மறுபடியும் ரிப்பீட்டோ அப்படின்னு வடிவேல் சார் ஒரு டைலாக் சொல்கிறாரு. இந்த டைலாக் எதை குறிக்குது அப்படின்னா, 17 வருஷத்துக்கு முன்னாடி அடைக்கப்பட்ட சந்திரமுகியோட ஆவியும் அதை அடக்க வந்த வேட்டையராஜனோட ஆவியும் திரும்ப வந்ததை தான் குறிக்குது. மொத்தமாக சந்திரமுகி 2 ட்ரெய்லர் 2 நிமிஷம் 48 செகண்டுக்கு இருக்குது. இந்த சந்திரமுகி 2 ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு தோணுன பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி இனிமேல் பார்ப்போம். இந்த படத்தோட பாசிட்டிவ் எதுன்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோட டைரக்டர் பி வாசு அவர்கள் தான். இந்த ட்ரெய்லரில் எங்களுக்கு பாசிட்டிவாக இதுக்கப்புறம் வேறு எந்த விஷயமே தெரியல. ஒருவேளை உங்களுக்கு இந்த ட்ரெய்லரில் ஏதாவது பாசிட்டிவாக தெரிஞ்சதுன்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த ட்ரெய்லரில் என்ன நெகட்டிவ் இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது காஞ்சனா படத்தோட சாயலும் அரண்மனை படத்தோட சாயலும் தான் அதிகமாக தெரிஞ்சது. சந்திரமுகி படத்தில் நம்ம ரஜினி சார் வேட்டையனாக நடித்த அந்த சீன்களில் பார்த்தீங்கன்னா அவரோட நடையும் அவரோட ஸ்டைலும் அவ்வளோ கம்பீரமாக ஒரு அரசன் மாதிரியே அப்படியே இருக்கும். ட்ரெய்லரில் வேட்டையராஜாவை காமிக்கப்படுற ராகவா லாரன்ஸோட நடையில் ராஜாவுக்கான ஒரு ஆட்டிடியூடும் இல்லை, ராஜாவுக்கான ஒரு சாயலும் இல்லை, ராஜ நடையும் இல்லை. இந்த நடை எப்படி இருந்ததுன்னா, மொட்டை சிவ கெட்ட சிவ படத்தில் ஒரு பாட்டில் நடந்து வருவார் இல்லைங்க, அதே நட மாதிரியாக தான் இருந்துச்சு. அடுத்ததாக பிஜிஎம். சந்திரமுகி படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரெய்லரில் பிஜிஎம்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. சந்திரமுகி படத்தில் ஒவ்வொரு சீனுக்கும் பிஜிஎம் சூப்பராக போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த ட்ரெய்லரில் பிஜிஎம்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அடுத்ததாக சாங்ஸ். சந்திரமுகி படத்தில் எல்லா சாங்குமே ஹிட்டுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இந்த சந்திரமுகி 2ல் ஒரு சாங் ரிலீஸ் ஆகிருக்கு, அது அவ்வளோவா இல்லை. சந்திரமுகி படத்தில் திகில் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது திகில் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை. அடுத்ததாக காமெடி. சந்திரமுகி படத்தில் இருக்க ஒவ்வொரு காமெடி எத்தனை முறை பார்த்தாலும் நமக்கு சலிக்கவே சலிக்காது. அதே மாதிரி சந்திரமுகி படத்தில் ரஜினிக்கும் வடிவேலுக்கும் இடையில இருக்க அந்த கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இந்த படத்துலேயும் வடிவேல் சார் தான் காமெடினா காமிச்சிருக்காங்க. ஆனால் ட்ரெய்லரில் இவரை காமிக்கிற ஒவ்வொரு சீன்லையுமே காமெடின்னு ஒன்றுமே இல்லை, சிரிப்பும் வரல. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் வடிவேல் சார் வச்சுருக்காங்கன்ற மாதிரி இருக்குது.
என்னடா ஃபுல்லாகவே நெகட்டிவாகவே சொல்லிட்டு இருக்கானுங்க அப்படின்னு எதுவும் நினச்சிக்காதீங்க. இந்த ட்ரைலரை பார்க்கும்போது காஞ்சனா சீரிஸை கண்டினியூ பண்ணுற மாதிரியே தான் எங்களுக்கு தோணுச்சு. இந்த ட்ரைலரில் ஒரு முக்கியமான மைனஸாக தெரிஞ்சது என்னென்னா, இந்த படத்தில் வேட்டையராஜா அப்படின்ற கேரக்டர் எப்படின்னா ஆக்ரோஷமான ஆளாகவும் கோவக்காரனாகவும் தான் ஆசைப்பட்டதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கொடூரமான ராஜா தான் இந்த வேட்டையன். இந்த ட்ரைலரில் பார்க்கும்போது இந்த வேட்டையராஜன் அப்படிங்கிற கேரக்டருக்கு லாரன்ஸோட நடிப்பு பொருந்தாத மாதிரி தான் எங்களுக்கு தோணுச்சு. ட்ரைலரை வச்சு நம்ம ஒரு படத்தை முடிவு பண்ணிட வேணாம். ஏன்னா டைரக்டர் பி வாசு ஒரு பேட்டியில் வந்து லாரன்ஸோட நடிப்பு நல்லா இருக்குது, படத்தை பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக அவரை பாராட்டுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சந்திரமுகி படத்தில் நடித்த அத்தனை கேரக்டருமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக சாமியார், நாசரு, நயன்தாரா, ஜோதிகா அந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே தன்னோட கேரக்டரை சூப்பராக பண்ணியிருந்திருப்பாங்க. இவங்களெல்லாம் விட ஒரு படி மேலே நாங்கள் யாரை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வடிவேலோட மனைவியாக நடிச்சிருந்த சொர்ணா. அவங்களுக்காக ஒரு ஃபேன் பேஜ் கிரியேட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் அவங்கள மிஸ் பண்ணுறோம். நீங்களும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சொர்ணாவோட ஃபேன் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் சந்திரமுகி படத்துக்கு ஈக்குவலாக இருக்குமான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 1 மந்த்ல 1K சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஸ் பண்ணுங்கிறது எங்களோட அச்சீவ்மெண்ட்டாக இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாங்கள் உங்கள் பூமரே.